அப்ப இப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கனெக்ஷனை கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஏரியா 0ல கனெக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில வந்து OSPF கான்ஃபிகர் பண்றீங்க அப்படின்னா கிண்டி வந்து சென்டர்னு வச்சுட்டா கூட எல்லா ஏரியாவில இருந்தும் ஒரு கம்யூனிகேஷன் கேபிள் எங்க வரணும்னா ஏரியா 0 கிண்டிக்கு வரணும். இது பாசிபிளா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க அண்ணா நகர்ல இருக்கிறீங்க, அதுக்கு பக்கத்துல தான் வந்து உங்களுக்கு என்னது அசோக் பில்லர். ஆனா அசோக் பில்லர்ல இருந்து அண்ணா நகரை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அசோக் நகர்ல இருந்து எங்க வரணும் அப்படின்னா கிண்டிக்கு வரணும். அண்ணா நகர்ல இருந்தே ஒரு கனெக்ஷன் கிண்டிக்கு வரணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அண்ணா நகர் அசோக் நகரோட அங்க இருக்கிற ரவுட்டரோட பேச முடியும். அதனாலதான் இந்த ஆப்ஷனை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்பிளிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை ஈஸி பண்றதுக்கு தான் EIGRP வந்துச்சு. So, அதனால நம்ம ஆளுங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, OSPF அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஓகே. ஸோ OSPF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா ஏரியாவும், இப்போ எக்ஸாம்பிள் ஏரியா 1. ஸோ ஏரியா 1 வந்து அண்ணா நகர்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஏரியா 2 வந்து அசோக் பில்லர். அப்ப EIGRP எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டாவே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டா? இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு, இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டையும் டைரக்டா கனெக்ட் பண்ணுவோமா? ஆனா இங்க அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. எல்லா நெட்வொர்க்கும் எல்லா ஏரியாவோட ரவுட்டரும் எங்க வரணும்னா ஏரியா 0 கிண்டி அப்படின்னா கிண்டியில இருக்கிற ரவுட்டரோட கனெக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க அசோக் பில்லரோட கனெக்ட் பண்ண முடியும். அப்ப எல்லா நெட்வொர்க்கும் இங்க இருந்து மட்டும், அதாவது சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் மாதிரி. இது ஒரு கம்பெனிக்குள்ள மேனேஜ் பண்றது ஈஸி. ஆனா ஒரு மல்டிபிள் கம்பெனி இல்ல மல்டிபிள் லொகேஷன் இருக்கு அப்படின்னா இதை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிளியரா? ஸோ நம்மளுக்கு EIGRP தான் ஈஸியான கான்ஃபிகரேஷன். அதனாலதான் EIGRP இப்ப எல்லாருமே 90% அதுதான் யூஸ் பண்றோம். ஓகே. OSPF அப்படின்னா இது வந்து லிங்க் ஸ்டேட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நெட்வொர்க் வந்து எவ்வளவு ரவுட்டர் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா EIGRPல போனீங்க அப்படின்னா 255 ரவுட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். RIPல எவ்வளவு அப்படின்னா 15 ரவுட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து இன்ஃபினிட்டி ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 1000 ரவுட்டர், 2000, 10,000 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா கான்ஃபிகர் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் எத்தனை ரவுட்டர் வச்சிருந்தோம், 4 ரவுட்டர் வச்சு EIGRP கான்ஃபிகர் பண்றதுக்கே கஷ்டமா இருந்துச்சா இல்லையா? அப்ப 1000 ரவுட்டர்லாம் இருந்துச்சுன்னா எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த ரவுட்டர் தான் மெயினான ரவுட்டர். எல்லா ரவுட்டரும் இதோட கனெக்ட் ஆகணும். அப்பதான் கனெக்டே ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இங்க வரும். அப்ப இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவுனா 110. அப்ப AD வேல்யூ வச்சு பார்க்கும்போது RIP வந்து எவ்வளவு அப்படின்னா 120. RIP-யை விட OSPF வந்து 110. அப்ப RIP-யை விட இவன் பெஸ்ட். அப்ப EIGRP போனீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவுனா 90. அப்ப இந்த மூணுலயே எது பெஸ்ட் அப்படின்னா EIGRP தான் பெஸ்ட். கரெக்டா? அதாவது ப்ராப்ளமேட்டிக்கா செக் பண்ணாலும் EIGRP தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஃபிகரேஷன் வைஸ் EIGRP தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. OSPFனா என்ன? இந்த OSPF, EIGRP, RIP எல்லாம் ஒரே ஒரு வேலை தான். ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரோட்டோகால்ஸ். அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பெஸ்ட் அல்காரிதம் யார் இருக்காங்க அப்படின்னா EIGRP. OSPF கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணது இந்த OSPF வச்சுதான் கிரியேட்டே பண்ணாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிறைய AI டூல் வந்துருச்சு, ரைட்டா? இப்ப புதுசா உங்ககிட்ட யார்கிட்ட கேட்டாலும் ஃபர்ஸ்ட் AI டூல் என்ன வந்துச்சு? சாட். ஆனா அதுக்கப்புறம் அதை விட சூப்பரான டூல் எல்லாம் நிறைய வந்தா கூட இன்னைக்கும் எல்லாரும் ChatGPT மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்க என்ன பண்றோம், எவ்வளவோ ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வந்தாலும் எதை பேஸ் பண்ணி எல்லாரும் ரன் பண்றாங்கன்னா OSPF வச்சு தான் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ எல்லா ரவுட்டர் ப்ரோக்ராம் எல்லாமே இந்த OSPF வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ண போறோம். இது அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிக்கங்க நோட்ல.
ஸோ காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்ப இந்த OSPF-க்குள்ள மட்டும் இல்ல, எல்லா ரவுட்டிங் புரோட்டோகாலுக்குள்ளயும் நம்ம யூஸ் பண்ண போறது OSPF மட்டும் கிடையாது. EIGRP-யா இருந்தாலும் சரி, RIP-யா இருந்தாலும் சரி, மொத்தம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, மொத்தம் 4 டேபிள் இருக்கணும். சரி, ஓகே. நம்ம முதல்ல OSPF பத்தி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் டேபிள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த மொத்தம் நம்ம OSPF-க்குள்ள எத்தனை டேபிள் இருக்கு அப்படின்னா, மொத்தம் 4 டேபிள் யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு பேக்போன் ரவுட்டர். இதுதான் வந்து இந்த ஏரியா 0ன்னு சொல்றது. ஸோ PR அப்படின்னா பேக்போன் ரவுட்டர். எல்லா ரவுட்டரும் கொண்டு வந்து இந்த இடத்துல தான் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஒரு ரவுட்டர்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆல் ரவுட்டர் கனெக்டட். இந்த ரவுட்டர் இல்ல அப்படின்னா நெட்வொர்க்கே கனெக்ட் ஆகாது. அப்ப இன்டர்னல் ரவுட்டர்னா நம்ம லொகேஷன்ல நம்ம ஏரியாவுல இருக்கிற ரவுட்டர் தான் ஐஆர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவுல இருக்கிற ரவுட்டர் எல்லாமே என்ன ஆகும்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க சைதாப்பேட்ல இருக்கீங்க அப்படின்னா, சைதாப்பேட்ல ஒரு 100 ரவுட்டர்ஸ் இருக்குன்னா, இது இது 100ம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ரவுட்டர் மாரி வச்சிருப்பானுங்க. சைதாப்பேட்ல இருக்கிற 100 ஸ்ட்ரீட்டுக்கும் 100 ரவுட்டர்ஸ் இருக்கும். இது எல்லாம் மெயினா ஒரு கடைசியில சைதாப்பேட்டோட எண்டுல போய் கனெக்ட் ஆகும். அப்ப அந்த சைதாப்பேட்ல இருந்து அடுத்த என்ன ஏரியாவுக்கு போணுமோ, தாம்பரம் போணும் அப்படின்னா, தாம்பரத்துக்கு இடையில ஒரு ரவுட்டர் இருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் இங்க டைரக்ட்டாலாம் கனெக்ட் பண்ண முடியாது. தாம்பரத்திலேயும் ஒரு 50 ரவுட்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அந்த மாரி கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா இவங்க எல்லாருமே வந்து இப்ப இவங்கள தான் ஏரியா பார்டர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஆர். அதாவது அந்தந்த ஏரியாவுல ஒரு எண்டுல ஒரு ரவுட்டர் வச்சிருப்பானுங்க. அந்த ரவுட்டர் தான் மெயின் ரவுட்டர். அந்த ரவுட்டர நீங்க டவுன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகாது. அதே மாரி தாம்பரத்திலயும் ஒரு ரவுட்டர் கனெக்ட் ஆயிருக்குன்னா, அதுவும் ஏபிஆர் தான் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த ஏபிஆரும் 2 ஏபிஆரும் எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா, பிஆரோட கனெக்ட் ஆயிருக்கும். அதுதான் பேக்போன் ரவுட்டர். ஸோ இன்டர்னல் ரவுட்டர், ஏரியா பார்டர் ரவுட்டர். அப்ப சென்னை ஃபுல்லாவே இந்த மாரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னைய விட்டு நம்ம டேட்டா வெளிய போகணும். இல்ல மும்பைக்கு போகுது, இல்ல கேரளா ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ரவுட்டர் வச்சிருக்கணும். அதுக்கு பேரு அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டோட்டல் ஏரியாவையும் விட்டு சென்னைக்குள்ள ஃபுல்லாவே என்ன பண்ணியிருப்பாங்க, ஏரியா 0, ஏபிஆர், இன்டர்னல் ரவுட்டர். அந்த டோட்டல் சென்னைய விட்டு நம்ம டேட்டா வெளிய போகுது அப்படின்னா, அதுக்கு அட்டானமஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ரவுட்டர் கண்டிப்பா இருக்கணும். அந்த செக்மென்ட்க்கு போய் தான் அடுத்த அட்டானமஸ் சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் மாரி. ஸோ கம்பெனில எம்டி இருப்பாரு. இவர் தான் ஏஎஸ் அட்டானமஸ் சிஸ்டம். இவருக்கு கீழ ஒரு மேனேஜர் இருப்பார். இவர் தான் டோட்டல் கண்ட்ரோலர். மேனேஜர் கீழ யார் இருப்பான்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர். இவன் அந்த ஏரியாவ மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவான். அவனுக்கு கீழ ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த மேனேஜர் இன்னொரு ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படின்னா, அதுக்கு ஏஎம் அங்க இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கிளையன்ட். அவங்க தான் என்ன பண்ணும்? ஏரியா ரவுட்டர்ன்னு சொல்லப் போறோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகே. இத வந்து ஸ்னாப் பண்ணிக்கங்க. சாரி இத காப்பி பண்ணிக்கங்க. பேக்போன் ரவுட்டர், இன்டர்னல் ரவுட்டர், ஏரியா பார்டர் ரவுட்டர், அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டர். ஆமா. இல்ல அந்த படத்துல இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் வொர்க் ஆகும். இந்த பிக்சர்ல இருக்கிற மாரி தான் நீங்க ஒரு நெட்வொர்க்க பில்ட் பண்ண முடியும். அந்த பில்ட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். சாரி எக்ஸ்பிளனேஷன். என்னம்மா? ஏஎஸ்பிஆர் தான் எம்டி மாரி. ரைட்டா? நான் அதுக்கு தான் நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு சொன்னேன் எம்டி. எம்டி கீழ யார் இருப்பான்னா, மேனேஜர் இருப்பாங்களா? அவ தான் பேக்போன் ரவுட்டர். டீம் லீடர் மாரி. ஒரு கம்பெனிக்கு டீம் லீடர் எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்க்கும் டெவலப்மென்ட் டீம் அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு டீம். இவங்கலாம் இன்டர்னல் ரவுட்டர்ஸ். இங்க இருக்கிறவங்க டெவலப்பர். சோ இதே மாரி தான் கால்குலேட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாதுன்னா, இங்க யாரும் டைரக்ட்டாலாம் போய் எம்டிய பார்க்க முடியாது. மேனேஜர பார்க்க முடியாது. அவங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் டீம் லீடர்ட்ட சொல்லணும். டீம் லீடர் தான் மேனேஜர் சொல்லுவான். மேனேஜர் தான் எம்டி கொண்டு போவான். சோ இங்க இன்டர்னல் ரவுட்டர் ஏபிஆர்க்கு தான் சொல்ல முடியும். ஏபிஆர் பிஆர்க்கு போகும். பிஆர் தான் என்ன நெனச்சா என்ன பண்ண முடியும்? ஏஎஸ்பிஆர் வழியா நான் அனுப்பலாம். இல்லன்னா பிஆர் வந்து டைரக்ட்டா என்ன பண்ணிருக்க மாட்டான், கனெக்ட் பண்ண மாட்டானுங்க. அங்க ஒரு ஏரியா பார்டர் ரவுட்டர வச்சு ஏஎஸ்பிஆர கொண்டு போயிடுவோம்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னா, OSPFல வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மொத்தம் 7 இந்த டேபிள் வந்து பில்ட் ஆகணும். ஸோ OSPF டேபிள். இந்த டேபிள் தான் முக்கியம். இந்த நெய்பர் டேபிள், டேட்டாபேஸ் டேபிள், ரவுட்டிங் டேபிள். அப்ப இந்த 3 டேபிளும் உங்களுக்கு பில்ட் ஆகணும் அப்படின்னா 7 ப்ராசஸ் ஓகே. OSPF டேபிள் இத காப்பி பண்ணிக்கணும். இந்த டேபிளுக்குள்ள தான் உங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ரவுட்டர்ல இன்ஃபர்மேஷன செக் பண்றேன் அப்படின்னா, டோ ஐபி OSPF நெய்பர் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா, இவனுக்கு நெய்பர் யாருன்னா, இந்த பிஆர் நெய்பர், IR1, IR2, IR3 இந்த 3 பேர் 4 பேரோட டீடைல்ஸ் இங்க இருக்கும். அப்ப டேட்டாபேஸ் டேபிள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, 4 பேரோட டேட்டாபேஸும் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ரவுட்டிங் டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, எது வழியா டேட்டா வெளிய போகணும் அப்படிங்கிற பெஸ்ட் பாத்த மட்டும் இதுல லோட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த அல்காரிதம். அதாவது நெய்பர் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட். அதாவது நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இன்ஃபர்மேஷன் உங்க பக்கத்துல ரைட்ல யார் இருக்கா, லெஃப்ட்ல இருக்கான்னு அந்த இன்ஃபர்மேஷன குடுப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் நெய்பர் டேபிள். ரைட்டா? சோ, அப்ப உங்களுக்கு முதல்ல அவங்க 2 பேரோட இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதுதான் டேட்டாபேஸ் டேபிள். நான் ஒரு டேட்டாவ குடுத்தா, இதுல யார்ட்ட குடுத்தா அந்த டேட்டா பத்திரமா வெளிய போகும்னு கேட்டேன்னா, நீங்க எனக்கு யாராவது ஒருத்தர தான் சொல்லுவீங்க. அதுதான் ரவுட்டிங் டேபிள். காப்பி பண்ணிக்கங்க.
அப்ப இந்த 3 டேபிளும் பில்ட் ஆகணும்னா, ஒரு ரவுட்டருக்குள்ள போயி இந்த 3 டேபிளும் உட்காரணும்னா, உங்களுக்கு என்ன ப்ராசஸ் வேணும்னா 7 ப்ராசஸ் வேணும். 7 ப்ராசஸ் நடந்தா மட்டும் தான். இதுதான் அந்த 7 ப்ராசஸ். அப்ப ரவுட்டர் வந்து இங்க என்ன நடக்கணும் அப்டின்னா, இந்த ரவுட்டர் வந்து ஸ்டார்ட்டிங் R1, R2 ஓட பேசாம இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட் தான் டவுன் ஸ்டேட். இப்ப எக்ஸாம்பிள் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இன்னொருத்தர் தெரியாம ஒருத்தர் என்ன பண்றீங்க? பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு பஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? S1 பெர்சன், S2 பெர்சனோட கண்டிப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது. பட் 1 ஹவர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, பஸ் வரல அப்டின்னா என்ன ஆகும்? நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிப்பீங்க. ஏன் பஸ் வரல? இல்ல இந்த டைம்ல எப்போ பஸ் இப்படிதான் வருமா? அப்படிங்கிற மாரி ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா, அவரு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதுதான் யூனிட். ஸோ இப்பலாம் இந்த பிரச்சனை நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அவரு அவரோட மொபைல் ஃபோன்ல இருப்பாரு. நம்ம நம்ம மொபைல் ஃபோன்ல இருப்போம். பிரச்சனையே கிடையாது. கரெக்ட்டா? 1 மணி நேரம் இல்ல. 4 மணி நேரம் அங்க இருந்தாலும் 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆனா மட்டும் தான் அடுத்தவங்களோட பேசுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் யூனிட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து கிராமம் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி பாசிபிலிட்டி. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாலே யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க. நம்ம பேசுவோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணு உங்க அப்பாவுக்கோ, இல்ல தாத்தாவுக்கோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன் அதுதான் டூ வே ஹேண்ட் ஷேக். அப்ப இப்ப வந்து என்ன ஆயிடும் அப்டின்னா, கடைசியில பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாரி அவங்க பேசுவாங்க. நெய்பர் டேபிள். ஸோ சென்னையில பாசிபிள் இல்ல. ஸோ இது வந்து கிராமத்து சைடு, உங்க ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா, இது பாசிபிள். ஸோ டூ வே ஹேண்ட் ஷேக். அவரு அவரோட இன்ஃபர்மேஷன சொல்லுவாரு. நம்ம நம்மளோட இன்ஃபர்மேஷன குடுப்போம். அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட். உங்களோட டீட்டெயில்ஸ் அவருக்கு அனுப்புறீங்க. அவரு உங்களுக்கு டீட்டெயில்ஸ அனுப்புறாரு அப்டின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட், எக்ஸ்சேஞ்ச் டேட்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்டின்னா, ஃபைனலா லோடிங் ஸ்டேஜ். ஸோ இப்ப சென்னையில வந்து இப்ப வேல தேடுறோம் அப்டின்னா, ஒரு இன்டர்வியூக்கு போறோம். அவங்கள முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அங்க இன்டர்வியூல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம அவர பத்தியோ, நம்மள பத்தியோ கேட்டுக்கிட்டோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அவரு என்ன பண்ணுவாரு, சரி உங்களோட மெயில் வந்து எனக்கு அனுப்புங்க. சாரி ரெஸ்யூம் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்றேன்னு சொல்லுவாரு. நீங்களும் அதே மாரி சொல்லுவீங்க, அவருக்கும் சொல்லுவீங்க. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட், எக்ஸ்சேஞ்ச். நீங்க உங்களோட ரெஸ்யூம எல்லாத்தையும் உங்களுக்கு குடுத்த பிறகு, இப்ப ஒரு ஜாப் வந்து அவருக்கு வந்து கிரியேட் ஆகுது. அவரோட ரெஸ்யூம்க்கு ஏத்த மாரி இருக்கு. பட் அதுல ஒரு டீட்டெயில் மிஸ் ஆகுதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க. கரெக்ட்டா? சோ இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா? சோ அவருக்கு என்ன பண்ணீங்கன்னா, ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா, அவரு டேட்டாவ குடுப்பாரு. அந்த ஸ்டேஜ் தான் ஃபுல். அப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல டேட்டாபேஸ் டேபிள் பில்ட் ஆயிடும். சோ இந்த டேபிள நம்மளோட ஃபுல் டேபிளும் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த இடத்துல ரவுட்டிங் டேபிள் ஃபுல் ஆன பிறகு இந்த ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்கும்னா, எந்த வழியா டேட்டாவ ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே. இத அப்படியே ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. என்னம்மா? பண்றேன். ஒரு நிமிஷம். இது ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே. சோ இப்ப இதே விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்த தியரில பார்க்க போறீங்க. சோ இந்த ஸ்டேஜ் இப்ப ரவுட்டர் R1ம், R2வும் எந்த இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவ ஷேர் பண்ணாது. அந்த ஸ்டேஜ்க்கு பேரு தான் R2. டவுன் ஸ்டேட். கிளியரா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம கம்யூனிகேஷன்லாம் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிடுவீங்க ரியல் டைம்ல. அப்ப இது டவுன் ஸ்டேட்ல தான் இருக்கும். நீங்க டவுன் ஸ்டேட்ல இருந்த பிறகு நீங்க இப்ப ஏதோ ஒரு கம்யூனிகேஷன கிரியேட் பண்ணீங்க அப்டின்னா என்ன ஆகும்? ஹலோ பாக்கெட் சென்ட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் டைமா என்ன ஆகும்னா, ஹலோ பாக்கெட் சென்ட் ஆகும். அதுல என்ன இருக்கும்னா, இவனோட ஐபி அட்ரஸ். இப்ப இவன் 1.1.1 அப்டின்னா இவனோட அட்ரஸ் இருக்கும். இவனோடது 1.1.2 அப்டின்னா இவனோட அட்ரஸ் வந்து இதுல இருக்கும். அதாவது இவங்க 2 பேரும் ஐபி அட்ரஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. என்னோட ஐபி அட்ரஸ் இது. உன்னோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிற மெசேஜ் இங்கிருந்து போகும். அதுக்கு அவனோட இன்ஃபர்மேஷன். அதுதான் யூனிட் கான்செப்ட். இப்ப 2 பேருமே டேட்டாவ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதுக்கு பேரு டூ வே ஹேண்ட்ஷேக். 5 டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் ஹஸ் பீன் எஸ்டாபிலிஷ்ட். பேக்கப் அண்ட் டெஸ்டினேட்டட் ரவுட்டர் எலக்டட் அட் திஸ் ஸ்டேஜ். அப்ப இந்த இடத்துல ஒரு டேபிள் வந்து பில்ட் ஆகணும். அதுதான் நெய்பர் டேபிள்.
அப்ப நெய்பர் டேபிளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, இந்த R1 ரவுட்டரோட ஐபி அட்ரஸும், R2ஓட ஐபி அட்ரஸ் மட்டும் இருக்கும். கிளியரா? ஸோ இப்ப ரியல் டைம்ல இதே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பக்கத்துல இப்ப நீங்களும் பக்கத்துல இருக்கிறவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் பேசின அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களோட மொபைல் நம்பர் அவருக்கு குடுப்பீங்க. அவரோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். கரெக்ட்டா? சும்மா எக்ஸ்சேஞ்ச் பண்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவர பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? அவரோட இன்ஃபர்மேஷன கேட்கன்னா, அவருக்கு கால் பண்ணி பேசுவீங்க. இல்லன்னா, அவரோட ரெஸ்யூம உங்களுக்கு குடுத்தாரு அப்படின்னா, அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்குமா? அதுதான் எக்ஸ்டார்ட். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர கூப்பிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன குடுங்கன்னு கேட்கிறீங்க. அவரு உங்களுக்கு என்ன பண்றாரு? ரெஸ்யூம வந்து அனுப்பி விட்டுறாரு. அப்ப இந்த இடத்துல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல டேட்டாபேஸ் என்னன்னா, டேட்டாபேஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இத. இந்த ரெஸ்யூம்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு R1, R2 ஓட என்ன பண்ணி கேட்குது அப்படின்னா, உன்னோட டேட்டாபேஸ குடுன்னு கேட்குது. அப்ப R2 வந்து யாரோடலாம் கனெக்ட் ஆயிருக்கானோ, அவனோட இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா, R2 ஓட டேட்டாபேஸ்ல இருக்கும். கரெக்ட்டா? R1 யாரோட கனெக்ட் ஆயிருக்கானோ, அவனோட இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா, R1 டேட்டாபேஸ்ல இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, R2, R3, R4 டேட்டாபேஸ் R2ட்ட இருக்கும். R7, R6, R1ஓட டேட்டாபேஸ் R1ட்ட இருக்கும். இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் எக்ஸ்சேஞ்ச். ஒன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு, இப்ப R1க்கு இந்த R4 வந்து இன்னொருத்தன் கூட கனெக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாரி அதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா R14ஓட இன்ஃபர்மேஷனே இல்ல. ஆனா டேட்டாபேஸ்ல என்ன இருக்குன்னா, கொஞ்சம் R2, R4 இதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருந்த மாரி அந்த இடத்துல டேட்டாபேஸ்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா அந்த பேர் இல்ல. அவனுடைய எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல அப்டின்னா, இந்த R1 என்ன பண்ணும்னா, மறுபடியும் ஒரு தடவ ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு R4ட்ட இருந்து அவனோட நெய்பர் டீட்டெயில வாங்கி குடு. அதுதான் லோட் ஸ்டேட். ஏன்னா, இங்க 1000 ரவுட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். எல்லா ரவுட்டரும் ஒரே நேரத்துல ஆஃப் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ரவுட்டர் ஆஃப்ல இருக்கலாம். மறுபடியும் ஆன்லைனுக்கு வந்திருக்கும். அப்ப அவனோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அந்த டேட்டாபேஸ்ல இருக்காது. ஓகே. நான் எங்க வீட்ல இப்ப நான் ரிமோட்ல இருக்கேன். அங்க எத்தன பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? அப்ப நான் அங்க இருக்கிற யார்ட்டாவது ஒருத்தர்ட்ட கூப்பிட்டு கேட்டு, எத்தன பேர் எல்லாரும் பிரசன்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு பேரு தான் லோடிங் ஸ்டேட். கிளியரா? இப்ப எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். இப்ப இவன் என்ன பண்றான்? R1 வந்து எந்த R2, R3 2 பாத் இருக்கு. ஸோ R1 இந்த ஃபுல் டேபிள்ல இந்த ஸ்டேஜ் முடியும்போது என்ன இருக்கும்னா, R1 யார் கூட கனெக்ட் பண்ணலாம்? R2, R3 இந்த ஒரு ரூட் ஒண்ணு இருக்கு. இன்னொரு ரூட் என்னன்னா R1, R2, R4 இப்ப R5யும் இங்க இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இதுல எது பெஸ்ட் பாத்துன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இவன் ஸ்பீட மட்டும் தான் செக் பண்ணுவான். பேண்ட்விட்த் எது ஃபாஸ்ட்டா இருக்கோ அந்த ரூட்ட மட்டும் வழியா டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஓகே. இத நோட்ல எப்படி நோட் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த ரெட் கலர்ல இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கங்க நோட்ல. மிச்சத்த ஸ்னாப் எடுத்துக்கங்க. ஸோ OSPF ஸ்டேஜ்ன்னு போட்டு 1 டவுனு, 2 இனிட்டு, 3 டூ வேஸ், 4த் ஒண்ணு எக்ஸ்டார்ட், எக்ஸ்சேஞ்ச், லோடிங், புல். அது மட்டும் நோட்ல காப்பி பண்ணிக்கங்க. மிச்சத்தெல்லாம் ஸ்னாப் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே.
ஓகே. ஓகே. ஸோ ஓஎஸ்பி இப்ப கான்ஃபிகர் பண்றதுக்கான கான்செப்ட். ஸோ இங்க என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நெறைய இன்ஃபர்மேஷன குடுக்கணும். அப்பதான் இது கான்ஃபிகர் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ரவுட்டரோட ப்ராசஸ் ஐடி குடுக்கணும். அதுக்கப்புறம் ரவுட்டரோட ஐடி குடுக்கணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஐடி, வைல்ட் கார்டு மாஸ்க் கண்டிப்பா குடுக்கணும். ஏரியாவோட இன்ஃபர்மேஷன், ஏரியாவோட ஐடி. அப்ப கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 நீங்க 6 இன்புட் குடுத்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ண முடியும். பட் இதே இது இஹெச்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2 இன்புட் தான் குடுப்பீங்க. ஒண்ணு அட்டானமஸ் நம்பர், இன்னொன்னு நெட்வொர்க் ஐடி. அப்ப நீங்க இஹெச்ஆர்பி கான்ஃபிகர் பண்ணணும்னா 2 இன்புட் குடுத்தா போதும் நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடும். ஆனா ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ணா மினிமம் 6 இன்புட் குடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் உங்களால கான்ஃபிகர் ஆகும். சொல்லுங்கம்மா. ஓகே. இத காப்பி பண்ணிக்கங்க.
ஓகேம்மா. ஓகே. அப்ப இதுல நம்மளுக்கு என்னலாம் தெரியணும் அப்டின்னா, ப்ராசஸ் ஐடினா என்னன்னு தெரியணும் முதல்ல. அதுக்கப்புறம் ரவுட்டர் ஐடி. இல்லன்னா ரவுட்டர் ஐடி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எலக்ஷன் ப்ராசஸ் டைம்ல தான் குடுப்பாங்க. அதாவது எது ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவ அனுப்பணும். ஏபிஆர் ஃபர்ஸ்ட் டேட்டாவ அனுப்பணுமா? இல்ல ஐஆர் டேட்டாவ அனுப்பணுமான்னு சொல்றதுக்கு தான் இந்த ரவுட்டர் நெட்வொர்க் ஐடி. இது இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா ப்ராசஸ் ஐடி இருக்கணும். கீழ இருக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதாவது இதுல 2 முக்கியமான கான்செப்ட் என்ன அப்டின்னா, நீங்க இதுல இந்த 2ம் டைப் பண்ணலனாலும், இது டைப் பண்ணலனாலும் OSPF ரன் ஆகும். இது நீங்க டைப் பண்ணலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இது கண்டிப்பா இருக்கணும். இது கண்டிப்பா இருக்கணும். இந்த 2 கமாண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைம்ல. இந்த ரவுட்டர் ஐடி வந்து இந்த இடத்துல ஏதாவது மெயின்டெயின் பண்ணணும். இல்ல இந்த ஏபிஆர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். அதாவது உங்கள விட ஒரு சுப்பீரியர் இருக்காருன்னா, அவர் தான் எப்பவுமே பேச ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அத இன்ஃபர்மேஷன குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரவுட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன குடுக்கணும். அப்ப ப்ராசஸ் ஐடினா என்ன? வைல்ட் கார்ட் மாஸ்க்னா என்ன? சோ ப்ராசஸ் ஐடிங்கிறது இந்த ப்ராசஸ் ஐடி மஸ்ட் யூஸ் டு ஐடென்டிஃபை ஓஎஸ்பி ரூட்டிங் ப்ராசஸ். ஒரு ரவுட்டர்ல நெறைய ப்ராசஸ் நடக்கலாம். அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி குடுப்பாங்க. அந்த ஐடி இருந்தா தான் இந்த ரவுட்டர் யாரோட கனெக்ட் ஆகணும், யார் கூட பேசணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மல்டிபிள் OS ப்ராசஸ் கேன் பி ஸ்டார்டட் சேம் ரவுட்டர். The number can be any value between 1 to 65,000. உங்களுக்கு புடிச்ச நம்பர குடுத்துக்கங்க. ப்ராப்ளம் கிடையாது. இந்த வைல்ட் கார்ட் மாஸ்க் அப்படிங்கிறது கம்பல்சரி குடுக்கணும். இது ரிவர்ஸ் மாஸ்க் ஆஃப் த சப்நெட் மாஸ்க். உங்களுக்கு /24 போட்டிருக்காங்க அப்படின்னா, இதோட சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 255, 255, 255, 0. அப்ப இதோட ரிவர்ஸ் மாஸ்க் என்ன வரும் அப்படின்னா, டோட்டல் சப்நெட் மாஸ்க்ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப டோட்டல் சப்நெட் மாஸ்க் என்ன அப்படின்னா, 255 எல்லா போர்ட்டுமே 255 இருக்கும். அப்ப இந்த 255 லெஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0, 0, 0, 255. சோ இதுதான் வைல்ட் கார்ட் மாஸ்க். கிளியரா? அப்ப இது /24. அப்ப /8ன்னு வந்துச்சுன்னா என்ன வரும் அப்டின்னா, உங்களோட டோட்டல் சப்நெட் மாஸ்க் வந்து 255, 255, 255. அதுல /8க்கு என்ன வரும்னா 255.0.0.0. கரெக்ட்டா? அப்ப இத மைனஸ் பண்ணோம் அப்டின்னா இது 0. மத்த பக்கம்லாம் 255, 255. இதுதான் வைல்ட் கார்ட் மாஸ்க். ஓகே. /16க்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். வைல்ட் கார்ட் மாஸ்க் என்ன வரும்? அவ்வளவுதான் கான்செப்ட். இவ்வளவுதான். இதுதான் வைல்ட் கார்ட் மாஸ்க். இது கண்டிப்பா சின்டெக்ஸ்ல குடுத்தா மட்டும் தான் ஃபங்ஷன் ஆகும். இல்லன்னா ஒர்க் ஆகாது. ஓகே. இத காப்பி பண்ணிக்கங்க. ப்ராசஸ் ஐடி அண்ட் வைல்ட் கார்ட் மாஸ்க்.
ஓகேம்மா. ஸோ இப்ப நீங்க என்ன இத கான்ஃபிகர் பண்றதுக்கு வெரிஃபிகேஷன் கமாண்ட் இத ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது போன கிளாஸ்ல பார்த்த அதே தான். ஸோ ஐபி EHRP நெய்பர் டேட்டாபேஸ். ஸோ ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இத. ஓகே. ஓகே. இதுதான் டாஸ்க். ஸோ இதுதான் நீங்க பண்ண போற டாஸ்க். ஸோ இது வந்து ஏரியா 1, இது ஏரியா 0, இது ஏரியா 3. ஸோ மத்தது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுல வந்து மொத்தம் 3 ஏரியா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அஸ் யூசுவலா சிம்பிள் டாஸ்க் நான் பண்ண போறேன். கொஞ்சம் கஷ்டமானது நீங்க பண்ண போறீங்க. நான் மொத்த ஏரியாவையும் ஏரியா 0 வச்சு பண்ண போறேன். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மொத்தம் 3 ஏரியா வச்சு பண்ண போறீங்க. மல்டிபிள் ஏரியா. ஸோ சிம்பிளா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சேம் 2 ரவுட்டர். ஸோ 1 அண்ட் 2. ஸோ தெர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் 10.0.0.0/8. இது வந்து 11.0.0.0/8. ஸோ இது வந்து 12.0.0.0/8. ஸோ அப்ப இவனுக்கு வந்து 0.100, 0.100, இவன் வந்து 0.100, இவன் 0.1, இவன் 0.2. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்வலா நம்ம பண்ற அதே கான்செப்ட். ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிடலாம் பிசிக்கு. டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் 192.168.1.1 100 NPC desktop IP configurations 200. சொல்லுங்கம்மா. ம். ஸோ தப்பா போட்டேனா?
பழக்க தோசையில போட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். 10.0.0. 1. So 255.255.0.0. இல்ல. சொல்லுங்கம்மா. ஓகே. ஸோ கனெக்ட் எனக்கு கன்சோல் RS-232 டெஸ்க்டாப் டெர்மினல். ஓகே. ஸோ நோ எனபிள் config terminal. So interface GIG 0/0/0 IP address 10.0.0.100 255.0.0.0. No shutdown. Exit. Next SIGAP serial. (0/1/0) IP address 12.1. No shutdown. Exit. இந்த ரூட்டுக்கு வந்தோம்னா similar process. IP configurations. So now enable configure. So interface CIG 0/0/0 IP address. So 11.0.0.100 255.0.0.0. No shutdown. Exit. SU 0/1/0 IP address 12.2. No shutdown. Exit. So இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா OSPF கான்ஃபிகர் பண்ண போறோம். IP ரவுட்டிங் கொடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், வேண்டானாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வர்றது எல்லாமே ரவுட்டிங் கான்செப்ட் ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்கும். பழைய மாடல்ல தான் இந்த இன்பில்ட் இருக்காது. இதுக்கப்புறம் ரவுட்டர் OSPF. ஸோ அவன்டே கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அவனே சொல்லுவான் ப்ராசஸ் ஐடியை ப்ரொவைட் பண்ணுங்க. 1ல இருந்து 65,000க்குள்ள என்ன வேணாலும் கொடுங்க அப்படிங்கிறான். நான் 1னே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கோட ஐடி கொடுக்கணும். ஸோ இங்க நெட்வொர்க் ஐடி என்ன இருக்கு அப்படின்னா 2 நெட்வொர்க் ஐடி இருக்கு. 10.00 12.00.
நான் 10.00 ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா அவனே சொல்லுவான். வைல்ட் கார்டு மாஸ்க்கு அசைன் பண்ணுங்க. சப்நெட் மாஸ்க்கு கொடுக்க கூடாது, வைல்ட் கார்டு மாஸ்க். அப்ப இது 10.0 சீரியஸ், அதனால 0. கரெக்டா? இல்ல 0.255.255. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட் தானே? ஓகே, இப்ப என்ன பண்ணணும் எனக்கு தெரியாதுன்னா நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஏரியான்னு டைப் பண்ண சொல்றான். செட் த OSPF ஏரியா ஐடி. ஸோ ஏரியான்னு டைப் பண்ணிட்டு நான் மறுபடியும் கொஸ்டின் கொடுத்தேன் அப்படின்னா அவன் உங்களுக்கு OSPF ஓட வேல்யூவை கேட்கிறான். 0 ஏரியா 0வா, ஏரியா 1ஆ, ஏரியா 2ஆனா நான் இப்ப இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏரியா 0ன்னு நான் அசைன் பண்ண போறேன். ஆனா நீங்க அப்படியே அசைன் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா ஏரியா வந்து பிரிச்சு கொடுத்தாச்சு. இது எல்லாமே 0 தான். ஸோ இந்த ஏரியா, அதனாலதான் நான் சிம்பிளா பண்றேன் அப்படின்னு. அப்ப நான் ஏரியா என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் 0ன்னு கொடுத்துடலாம். ஆனா நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதை அசைன் பண்ணிட்டு இருக்கோமா, இது பண்ணிட்டு இருக்கோமா? தப்பா கொடுத்துட்டு இருக்கு. கரெக்டா? ஓகே, இவனை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரவுட்டர்ல தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுட்டர்ல ஒண்ணுமே இல்லை. ரவுட்டர் OSPF 1 நெட்வொர்க். நெட்வொர்க்கோட ஐடி வந்து 10.0.0.0. அதோட வைகார்டு மாஸ்க் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 0.255 கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து ஏரியான்னு டைப் பண்ணி 0. அவ்வளவுதான். அப்ப இது ஒரு ரவுட்டிங், ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டோம். கீழே உள்ளது கொடுத்தாச்சு, இப்ப மேல உள்ளதை கொடுக்கணும். அப்ப அதே மாதிரி மறுபடியும் டைப் பண்ணி 12 நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். கிளியரா? சொல்லுங்கம்மா. ரவுட்டர்ல ஆமா ரவுட்டர் ஐடி தான் கொடுத்துருக்கேன். நெட்வொர்க் ஐடி தானே கொடுப்போம். EHRP கான்ஃபிகர் பண்ணும்போது இப்படி தான் கான்ஃபிகர் பண்ணீங்க. 172.70.0.0, 71.0.0, 72.0.0 தான் அசைன் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஸோ நெட்வொர்க் ஐடி தான் நம்ம கொடுக்கணும். நெட்வொர்க் ஐடிங்கிறது இதுதான் நெட்வொர்க் ஐடி. ஸோ இந்த நெட்வொர்க்குக்கு இவன் நெட்வொர்க் ஐடி, இந்த நெட்வொர்க்குக்கு இவன் நெட்வொர்க் ஐடி, இவனுக்கு இவன் தான் நெட்வொர்க் ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பக்கம் முடிச்சிட்டேன். அடுத்த சைடு இப்போ டேட்டா போகுமான்னு பார்க்கலாம். போகுமான்னா போகாது. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்குள்ள டேட்டா பேஸே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அதனால டேட்டா போகக்கூடாது. ஸோ டேட்டா போகாது. அப்ப இவங்களுக்கு இடையில பண்ணலன்னா அப்ப இவனுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நெட்வொர்க் அதே ஆப்ஷனை கொடுக்கணும். டெர்மினல் ஓகே. நெட்வொர்க் ஒருத்தன் வந்து 12.0.0.0, 0.255.255.255, ஏரியா 0. இன்னொருத்தன் யாருன்னா 11. எக்ஸிட்.
ஸோ போன டைம் டேட்டா போகல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயில்டு தான் ஆகும். செகண்ட் டைம் தான் டேட்டா பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனா தான் இந்த இடத்துல ப்ராசஸ் நடக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில எப்ப டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் டேட்டா போகும். அது வரைக்கும் போகாது. ஓகே. இப்ப இந்த ரவுட்டர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோ ஐபி புரோட்டோகால் அப்படின்னு போட்டோம்னா, டோ ஐபி புரோட்டோகால்ஸ். ஸோ நம்மளுக்கு புரோட்டோகால் என்ன இருக்குன்னா, ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதே வந்து டோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அந்த நெய்பரோட இன்ஃபர்மேஷன் இங்க டிஸ்ப்ளே ஆகும். 12.001 தான் இவனோட நெய்பர். கரெக்ட்டா? ஏன்னா 12.001 எங்க இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கு. அப்ப அவனோட இன்ஃபர்மேஷன். லாஸ்ட்டா என்ன இருக்கு? டோ ஐபி ஸோ டேட்டா பேஸ்ல இவனோட டேட்டாஸ் என்ன இருக்கு அப்படின்னா, யாரோட அட்வான்ஸ் லிங்க் ஐடி யாரெல்லாம் இருக்கான்னா 12.002 12.001 எவ்வளவு டைம்ல இருக்கானுங்க அதோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் இங்க கொடுத்து வச்சிருப்பானுங்க. யாரு கேட்வே, எந்த வழியா உள்ள போகணும். ஸோ ஓஎஸ்கேப் வித் 12.0 ப்ராசஸ் ஐடி 1 லிங்க் ஸ்டேட். ஸோ ஐபி ரூட் ரைட்டா. ஸோ எந்த வழியா டேட்டா போகுது அப்படின்னா 10.008 அப்படிங்கிறது வயா 12.001 வழியா சீரியல் போர்ட் வழியா உள்ள என்டர் ஆகுது. 11.0 வழியா வேரியபிள் சப்நெட் 2 சப்நெட் இருக்கு, 2 மாஸ்க் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம செக் பண்றதுக்கான கமாண்ட். ஆனா இப்ப நான் ஈஸியா கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒரே ஏரியாங்கிறதுனால ஈஸியா கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு ரவுட்டர் போடுவீங்க. கரெக்ட்டா? நீங்க எத்தனை 2 ரவுட்டர் போடுறீங்களா? ஸோ 4 ரவுட்டர். ஓகே. நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு. அப்ப நெட்வொர்க் ஐடி எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரவுட்டருக்குள்ள இருக்கிறதா ஏரியா 0. அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இந்த இன்டர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறது ஏரியா 0. இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இந்த இன்டர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா ஏரியா 1. அதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இந்த இன்டர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஏரியா 2. அப்ப இதை கனெக்ட் பண்ணும்போது நீங்க மாத்தி மாத்தி கான்ஃபிகர் பண்ணணும். டைப் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஏரியா 0ன்னு கொடுக்கணும். இந்த பேஸ் கனெக்ட் பண்ணும்போது ஏரியா 0, இதை கனெக்ட் பண்ணும்போது ஏரியா 0. ஆனா இதை கனெக்ட் பண்ணும்போது ஏரியா 2ன்னு கொடுக்கணும், இதை கனெக்ட் பண்ணும்போது ஏரியா 1ன்னு கொடுக்கணும். நான் எல்லாத்துக்கும் ஏரியா 0ன்னு கொடுத்தேன். கரெக்டா? நீங்க ஏரியா 1 ஏரியா 2 பார்த்து கொடுக்கணும். அப்பதான் இது கனெக்ட் ஆகும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. முடியல அப்படின்னா நம்ம நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியர்? நான் இங்க எல்லாமே ஏரியா 0ன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? நீங்க மேல இருக்கிற 12.00க்கு மட்டும் தான் ஏரியா 0ன்னு கொடுக்க முடியும். 10க்கு வந்து ஏரியா 1ன்னு கொடுக்கணும்.
11க்கு வந்து ஏரியா 2ன்னு கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். கிளியர்? சரி, ஓஎஸ்பி யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு பார்த்துருவோம் சார். தேங்க்யூமா.